வெல்கம் ரிஷி. என்ன இது? இல்லை டிவி ஷோக்கெலாம் வந்தாலே இப்படி பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, உனக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸை தரேன். ஓகே. இந்த பாக்ஸை திறக்கணுமா? அதான் கேமா? அட தரையா, உள்ள 8 கால் பூச்சி இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? ஓ அப்படியா? சரி, எடுத்து மூக்கில் விட்டுக்கோ. ஆமாம், அடுத்த பாக்ஸ் தரேன். இந்த பாக்ஸே நல்லா இருக்குமா? என்ன எறும்பெல்லாம் விட்டுருக்கீங்க? ஓ, இந்த வாட்டி எறும்பா? எடுத்து காதில் விட்டுக்கோ. சரி, கடைசி பாக்ஸை தரேன். தான் லாஸ்ட் பாக்ஸு. சீக்கிரம். ஏய், இவ்வளோ ரேட்டுக்குள்ள பாம்பு இருக்குடா. சீக்கிரம் எடுத்து ட்ரௌசரில் விட்டுக்கோ. போங்கடா. எப்படி நம்ம விஜய் டிவியில் ரெடி ஸ்டெடி போன்னு ஒரு கேம் ஷோ நடக்குதோ, அதே மாதிரி ஜாப்பனீஸ் டிவியில் நடக்கிற கன்றாவியான 5 கேம் ஷோஸை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. இது எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. இந்த கேம் ஷோக்கு நிறைய கப்புள்ஸை ஒன்னா கூப்பிட்டு வந்து அப்புறம் பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா பிரிச்சுட்டு ஒரு பையனையும் கூப்பிட்டு அதுல யாரு எந்த பொண்ணுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமே, மூஞ்ச பார்த்தே சொல்லிடலாம். அதான் இங்க கேமே. மூஞ்ச பார்த்து சொல்லக்கூடாது, பொம்மை பார்த்து சொல்லணும். ஆமா, இந்த கேம்ல ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். அந்த மாஸ்க்ல உங்க உடம்பு, கை, கால், மூஞ்சின்னு எதுவுமே தெரியாது, பம் மட்டும் தான் தெரியும். அதுல பம் வச்சே யார் இதுன்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் இந்த கேமோட வின்னர். அதை பார்த்தேவா யாருன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஏகே பிங்கோ. பார்க்கவே அழகா செம்ம ஜாலியா இருக்கிற 20 ஜப்பான் பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து, ஏன் எப்போ பார்த்தாலும் டிவி ஷோனா பொண்ணுங்களே கூப்பிடுறாங்க? அப்போதானே எல்லாரும் டிவி பார்ப்பாங்க. ஆமா, அந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து கேம்ஸ் விளையாட சொல்லுவாங்க. அந்த கேம்ஸ்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கும். ஆனா அதுல தோக்குறவங்களுக்கு பெனால்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதுதான் கேட்கறதுக்கே கன்றாவியா இருக்கும், பார்க்கறதுக்கு கூட கன்றாவியா தான் இருக்கும். நான் இதுல ஒரே ஒரு பெனால்ட்டி சொல்றேன், அதை வச்சு இது எவ்வளவு கேவலமா இருக்கும் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. தோக்குற 2 பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்து ஒரு பைப்போட 2 எண்ட்லையும் 2 பேரையும் வாய வைக்க சொல்லுவாங்க. நடுவில் உயிரோட ஒரு பூச்சியை விட்டுருவாங்க. 2 பேரும் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸா ஊதணும். யாரு கம்மியா ஊதுறாங்களோ அவங்க வாய்க்குள்ள போய் அந்த பூச்சி விழுந்துடும். இது ரொம்பவே ஒரு மாதிரியான கேம் தான். 2 பொண்ணுங்க இந்த கேம் விளையாடுவாங்க. ஒரு பொண்ணு ஒரு மிஷின் மேல உட்காந்துப்பாங்க, இன்னொரு பொண்ணு சக்கரம் மாதிரி இருக்க ஒரு வீலை சுத்தி விடுவாங்க. அப்படி சுத்தி விடும்போது என்ன நம்பர் வருதோ இவங்க உட்காந்துட்டு இருக்க மிஷின் அவ்வளோ பெருசா அவங்களோட காலை வேற டைரக்ஷன்ல தள்ளி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அந்த வீலை சுத்தும் போது 1 வந்துச்சுன்னா கொஞ்சம் தான் திறக்கும், 5, 6 வந்துச்சுன்னா ஃபுல்லா அவங்க 2 காலையுமே ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுரும். அப்புறம் நீங்க யோகா மாஸ்டர் மாதிரி அங்க போய் காலாசனம் பண்ண வேண்டியதுதான். எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி கேம் எல்லாம் டிவியில பார்த்துட்டு எப்படி திருப்பி அதே கேமுக்கு பொண்ணுங்க போறாங்கன்றது தான். இந்த கேமை கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு பிளேட் குலோப் ஜாமுனும் தக்காளி சட்னியும் தான் தரணும். இந்த ஷோக்கு பேரு எண்ட் ஆஃப் வேர்ல்ட். ஆனா நான் இந்த ஷோக்கு வச்ச பேரு வெளிய கரடி உள்ள ஒரு லேடி. பெட்டி மாதிரி கண்ணாடியிலேயே புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் வச்சு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அதுக்குள்ள ஒரு லேடியை விட்டுட்டு அவங்க கையில கேமராவை கொடுத்துட்டு வெளியே ஒரு கரடியை விட்டுருவாங்க. அந்த கரடியும் அந்த லேடியை போட்டு தள்ளுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுது, பாக்ஸ் எப்படிலாம் உருட்டுது, கண்ணாடியை உடைக்க எப்படிலாம் ட்ரை பண்ணுது, உள்ள இருந்து அவங்க வீடியோ எடுத்துனே இருப்பாங்க. இதுதான் கேம். அப்புறம் இந்த கவுண்டரை நான் சொல்லனா எனக்கு தூக்கமே வராது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. இங்க எப்படி பிக் பாஸ்னு ஒன்று இருக்கோ அதே மாதிரி ஜப்பான்ல இருக்கிற ஒன்று தான் டோர். இஜிப்டியன் மம்மிக்கு மிஷ்கின் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கிற இந்த டோர் பார்ட்டிசிபெண்டா வர ஒருத்தர்கிட்ட 7 கேள்வி கேட்கும். 7 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க பதில் தெரியலன்னு சொல்லும் போதெல்லாம் 2 பக்கத்துல இருந்தும் துணி உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மம்மி மாதிரி காலில் இருந்து சுத்த ஆரம்பிக்கும். கடைசியா உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஃபுல்லாமே துணி வச்சு சுத்தி உங்களே ஒரு மம்மி மாதிரி ஆக்கி டப்பால போட்டு 5 மணி நேரம் வச்சிருவாங்களாம். இந்த ஷோங்களெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த டப்பாக்குள்ளே இருக்கலாம். ஸோ நாளைக்கு உங்களை புது வீடியோவோட நான் பார்க்குற வரைக்கும் cheers.